நூறுரூவா டிக்கெட்டு 2 பேர்த்துக்கும் கீழே போகிறதுக்கு. ஏன்னா பன்றிமலை வந்து பார்த்துட்டு திருப்பி ரிட்டர்னு சென்னைக்கு போக போகிறோம். திருப்பி அது பன்றிமலை வழியாக கீழே இறங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க இன்னும் அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்தது இப்போ நம்ம ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். சொன்ன மாதிரி போன பாட்டில் அங்கேருந்து வந்த ரூட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. நாங்களும் நல்லா ரசித்தோம். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. பன்றிமலை சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் பெரிய ஊராகவும் இருந்துச்சு. நிறைய வீடுகள் நிறையா இருந்துச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் பஸ்ஸு பன்றிமலை ஊருக்குள்ளே பஸ்ஸு ரொம்ப நேரம் நிற்கல. ஒரு ஆள் தான் இறங்கினால டக்குன்னு திரும்பி ரிட்டர்ன் கிளம்பியாச்சு. ரிட்டர்ன் போகிறப்ப அந்த பங்கிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம இப்போ கீழே வியூ பாயிண்ட்லாம் நிறையா இருக்குது. நாங்கள் வர்றப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் உட்காந்துடாதீங்க. மலை ஏறுறப்ப லெஃப்ட் சைடு உட்காந்திங்கன்னா வியூ பாயிண்ட் பார்க்க முடியாது. ரைட் சைடில் உட்காந்திங்கன்னா தான் வியூ பாயிண்ட் பார்க்கலாம். அதாவது டிரைவர் பேக் சைடு உட்காந்திங்கன்னா வியூ பாயிண்ட் நிறையா பார்த்துட்டு போகலாம். கீழே இருந்து மேலே வரப்பையே நாங்கள் அப்படி உட்காராம லெஃப்ட் சைடே உட்காந்துருந்தோம். ஆனால் ரிட்டர்ன் போகிறப்போ லெஃப்ட் சைடு உட்காந்திங்கன்னா வியூ பாயிண்ட் நிறையா பார்க்கலாம். ரொம்ப அழகாக சூப்பராக இருந்துச்சு. அதை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. தொடர்ந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க வியூ பாயிண்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. போன வீடியோவுக்கு நிறைய பேர் பார்த்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் ஒவ்வொரு கமெண்ட்டு தான் அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால தான் கேட்டுக்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோவும் ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வேறு இந்த மாதிரி மலைப்பிரதேசத்தில் நல்ல ஒரு பிளேஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம். இப்போ வந்து ஆடலூருங்கிற ஒரு ஊருக்கு வந்துட்டோம். ரொம்ப அருமையாக அழகாக இருக்குது இந்த ஊர். வரப்பையும் காமிச்சிருப்பேன். இப்போ போகிறப்ப பார்க்க அது ஒரு விதமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். ஆடலூர் அந்த கொடிக்கம்பா இருந்த ஊர் சூப்பராக இருக்குது. வாங்க அடுத்து என்ன இருக்குது இந்த ஊர்களெலாம் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஊரெல்லாம் பார்க்குறதுக்கு அந்த 2 சைடும் பச்சை பசுவேர்னு அந்த மிளகு தோட்டம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் செடி, அந்த மிளகு தோட்டம் பக்கையிலேயே அந்த மிளகு செடியை ஏற்றுற அந்த மரத்து பக்கத்துலேயே கீழே ஏலக்காய் செடியும் வச்சுருக்காங்க. ஏலக்காய் செடி தான் அங்கே அதிகமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா காப்பி செடி கூட எங்கேயோ ஒன்று இருக்குது, ஒவ்வொருத்தர் வச்சுருக்காங்க. மிளகும் ஏலக்காயும் இந்த பன்றிமலை பகுதியில் ரொம்ப அழகாக ரொம்ப அருமையாக செடி பயிரிட்டுருக்காங்க. ஏன்னா மிளகோட ஏலக்காய் வந்து ரேட்டு ஜாஸ்தி, கிலோ 3000 ரூபாய்க்கு மேலே என்னமோ சொல்கிறாங்க. அது என்னான்னு தெரில. வாங்க அடுத்தடுத்து காட்சி எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்த்துட்டே வாங்க ஒரு நல்ல ஒரு இசையோட. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே அரசு உயர்நிலை பள்ளி ஸ்கூல் இருக்குது. பெரிய ஸ்கூலாக இருக்குது. ரொம்ப பார்க்கவும் நல்லா நீட்டாக இருந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமை பிள்ளைங்கள்லாம் ஒன்றுத்துக்கான இதே ஸ்கூல் டைம் இருந்தால் பிள்ளைங்கள்லாம் வெளியே நினச்சின்னா டாட்டா காமிக்கிங்க, ஒரு சவுண்டு விடுங்க, நல்லாயிருக்கு. ஏற்கனவே ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன் அந்த மாதிரி, அதுக்காக சொன்னேன். ஸ்கூல் பேரெலாம் பெரிய ஸ்கூலு. நம்ம திரும்பி போகிறதுனால ரிவர்ஸ் கேமரா ஆன் பண்ணி காமிச்சிருப்போம் உனக்கு. அந்த ஆளுக்கு ஏறுங்கிறது அது தோட்டம்லாம் பாருங்கள். மிளகு தோட்டம் ரொம்ப அந்த சுழர் வெட்டு மரம்னு சொல்லுவாங்க. அந்த மரத்தில் தான் அந்த மிளகு கொடியை ஏற்றிருக்காங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒட்டச்சத்திரம், பழனி, நிறைய ஊர்களுக்கு போகிறதுக்கு ரூட்டுங்கிறது பிரியுது. அதான் போட்டு வச்சுருக்கேங்க்கா, பார்க்கலாம். நீங்கள் பார்க்குற சைட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஏலக்காய் செடி நிறையா செடி பயிரிட்டுருக்காங்க. நீங்கள் அது பார்க்கலாம். மிளகு இருந்துச்சு. அங்கங்கே பார்த்தீங்கன்னா நிறையா ஊர்கள்லாம் நிறையா இருந்துச்சு. பார்த்துட்டே வாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து கேசிப்பட்டி. இந்த கேசிப்பட்டி வந்தீங்கன்னா தான் இங்கே தங்குறதுக்கு ரூம் கூட வசதி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதுசாக கூட இப்போ தான் திறந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஊர்களும் பார்க்க நிறைய கடை விதிகள்னு பெரிய ஊராக இதாக தான் இருக்குது கேசிப்பட்டி. அடுத்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஊர்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ரொம்ப அழகாக சூப்பராக இருந்துச்சு இந்த ஊர்கள்லாம். அதாவது மிளகு தோட்டம், ஏலக்காய் தோட்டம், அதே மாதிரி காப்பி செடியும் பார்த்துருப்பீங்க சைடில். ரொம்ப அழகாக இருக்குது. அதே மாதிரி இங்கே குறுகிய வழியில் இந்த வாகனம் எப்படி ஓட்டுறாங்க டிரைவருன்னு ரொம்ப அதை பார்க்கவே முடியல. பாருங்க சைடில் அந்த பார்த்தீங்கன்னா அந்த மலையிலேருந்து தண்ணி வரக்கூடிய அந்த ஆறுன்னு சொல்லுவாங்க கால்வாய்க்கால், ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் தண்ணி இப்போ கம்மியாக இருக்குது. இதே மழை டைமாக இருந்தால் எப்படி இருக்கும்னு பார்த்துங்க. வழுஞ்சி தண்ணி போணுச்சுன்னா ரொம்ப அழகாக இருக்க மாட்டேங்குது. கால்வாய்க்கால் ரொம்ப கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதே மாதிரி இந்த குறுகிய வழியில் இந்த பஸ்ஸு சைடு வாங்கி எப்படி போகிறாங்க அப்படிங்கிறது நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா சிங்கிள் ரோடு தான், டபுள் ரோடு கூட கிடையாது இந்த மலையில். அந்த மலையிலையும் அப்படி இருந்தாலும் அந்த சூப்பராக அந்த பஸ்ஸு ஓட்டி போயிட்டுருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. அங்கங்கே பார்த்தீங்கன்னா போர்டெலாம் வச்சுருக்காங்க. இந்த பகுதியிலேருந்து நான் வரும்போது காமிச்சிருப்பேன். அந்த என்ன சொல்கிறது, கொடைக்கானல் போகிற ரூட்டுன்னு சொல்லி போட்டுருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த ரூட்டு பார்க்குறதுக்கு. என் ரூட்டு தெரியலன்னு ஒன்றும் பயப்படவே தேவையில்ல வர பயணிகளுக்கு. அதே மாதிரி அங்கங்கே போர்டு வழித்தடம் குறியீடு இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டே வந்தீங்கன்னாவே போதும். ஆனால் பைக்கில் ட்ராவல் பண்ணுறவங்க எல்லா நண்பர்களும் மறக்காமல் தலைக்கவசம் அணிஞ்சிட்டு போனீங்கன்னா ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த பகுதியில் வந்து யானை நடமாடும் அப்படின்னு சொல்லிட்டு போர்டு வச்சுருக்காங்க. ஒரு டைம் யானை வந்துச்சு அப்படின்ட்டு. அது கும்பலாக கூட்டத்தோடு வந்திருக்க மாட்டேங்குது. அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அந்த பெண்டெலாம் திரும்புறப்ப பார்த்தீங்கன்னா அந்த ஏலக்காய் செடி காப்பி செடியோடு பார்க்கறதுக்கு 2 சைடும் பச்சை பசுமேன்னு அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. வாங்க தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க. அந்த காட்சி முன்னெல்லாம் இருக்கும், நிறைய பார்க்கலாம். அதாவது முன்னாடி போகிறதும் நம்ம எனக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே இந்த மாதிரி ஒரு இது காட்சி உங்களுக்கு வைக்கிறேன். இது மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது என்ன ஆங்கிளில் உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக அதுவும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ நாங்கள் அடுத்தடுத்து அந்த மாதிரி என்கரேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். எங்கேயாவது மதுரைக்கு கூட பஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, ரூட் இருக்காமா. எந்த வழியாக போகும் அப்படின்னான்னு தெரில. வாங்க தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. இங்கே ஒரு ஊர் இருக்குது, இது என்ன ஊர் அப்படின்ட்டு தெரில, போர்டு பார்க்க மறந்துட்டோம். ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஊரும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாகனங்கள் இருக்குது. அதாவது சுமை தூக்கும் வாகனம். மரங்கள்லாம் ஏற்றுறப்ப இது மாதிரி இருக்குமா என்னன்னு தெரியல, இல்லை கல் ஏற்றுறதுதான்னு தெரில. அந்த பெண்டு திரும்புறப்ப பாருங்கள், ரொம்ப சூப்பராக அழகாக இருக்குது. தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க.
ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நாங்கள் மலை ஏறும்போது இந்த காட்சியெல்லாம் பார்க்க மிஸ் பண்ணிட்டோம். ஏற்கனவே முன்னாடி பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில் அந்த காட்சி எப்படி இருந்துச்சு. இந்த பகுதி பாருங்க எவ்வளோ ஒட்டுல அந்த ரூட்டு. கண்டிப்பாக எங்கள்கிட்ட ட்ரோன் கேமரா இருந்ததுன்னா இன்னும் உங்களுக்கு அருமையாக காமிக்கலாம். அந்த காட்சி உன்னை பார்க்க எவ்வளோ பாருங்க, அடாடாடா செம்மையா இருக்குது பார்க்கறதுக்கு. இந்த மாதிரி பார்க்கறதுக்கெல்லாம் கொடுத்து வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த காட்சிலாம் பார்க்கறதுக்கு மழை அந்த ஒட்டுல போது ஹாலிவுட் படத்துல தான் அந்த கார் ரேஸு இந்த மாதிரி பகுதியெல்லாம் ரேஸ் நடத்துவாங்க. அந்த மாதிரி இந்த பகுதி அப்படி இருக்குது. சரிவுல தான் இருக்குது பாதை, ஒட்டுல இருக்கு பாருங்க. அந்த மலை ஒட்டுன மாதிரியே ரோடு பள்ளம், ஒரு பாவம் கூட இல்லை. அடுத்தது கீழே பள்ளம் தான். அந்த காட்சி பார்க்க பாருங்க அவ்வளோ செம்மையா பார்க்க பிரம்மாண்டமா சூப்பரா இருக்குது. இது என்ன சொல்றது, ரொம்ப அழகா இருக்குது. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படுது. எங்களால் அந்த நிதி உதவி பண்ணுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் மக்கள் யூடியூப்ல ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் போய் எங்களுக்கு நிதி உதவி செய்யலாம். இது உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு அன்போட கேட்டுக்கிறோம். ஏன்னா நிறைய இருந்ததுன்னா இன்னும் உங்களுக்கு காட்சி பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமா காமிக்கலாம். எங்களுக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லை. முடிஞ்சா உங்களால முடிஞ்சதை எங்களுக்கு டொனேஷன் மாதிரி பண்ணுங்க. அடுத்து பாருங்க அந்த காட்சி பார்க்க அவ்வளோ சூப்பரா இருக்கு. அந்த ரூட்டெல்லாம் பார்க்க அதான் சொன்ன மாதிரி அந்த பார்க்கறதுக்கே கொடுத்து வச்சுக்கணும். அந்த பெண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஒரு பாவம் கூட இல்லை, ரோட்ல இருந்து பள்ளம். அந்த ரூட்ல அந்த டிரைவர் எப்படி தான் வண்டி ஓட்டிட்டு போறாரு அப்படின்னு தெரியல. டிரைவர் அண்ணன் எங்களுக்கு என்ன சொல்றது, கோஆப்ரேட் பண்ணி இந்த இடம் இப்படி இருக்குப்பா, அந்த இடம் இப்படி இருக்கு, இங்க இருந்து பார்த்தீங்கன்னா கல் தனியா நிக்கிற மாதிரி தெரியும், அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த இடம் பார்க்க அவ்வளோ சூப்பரா இருக்கு. நீங்க வரப்ப மலை ஏறப்ப கண்டிப்பா நீங்க ரைட் சைட்ல உட்காந்துட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி காட்சி போறப்ப நீங்க பார்த்துட்டு போகலாம். பிரம்மாண்டமா இருக்குது பார்க்க. என்ன சொல்றதுக்குறாங்க, இந்த மாதிரி ஒரு காட்சி இது வரைக்கும் நம்ம வீடியோல நீங்க பார்த்துருக்கவே மாட்டீங்க, அந்த அளவுக்கு இருக்குது. சூப்பரா இருக்கு பாருங்க அந்த காட்சி முன்ன. தொடர்ந்து வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டே வாங்க, அப்பதான் அந்த காட்சி முன்னே அதாவது பள்ளத்தாக்கு வியூ பாயிண்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிய வரும். தொடர்ந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க செம்மையா இருக்கு இந்த பாயிண்ட், வியூ பாயிண்ட். இந்த மாதிரிலாம் பார்க்கறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும், அந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. பார்க்க செம்மையா இருக்கு. இங்க இருந்து பார்க்கல, அந்த ஒரு டேம் மாதிரி ஒண்ணு தெரியுது. டேம் தானாமா, தண்ணி இருக்க இடம் தெரியும். இன்னும் கொஞ்சம் கிட்ட போறப்ப உங்களை காமிக்கிறேன். ஆனா இந்த காட்சியெல்லாம் பார்க்க அவ்வளோ சூப்பரா, என்ன சொல்றது, மனசுக்கு அவ்வளவு செம்மையா இருக்கு பார்க்கறதுக்கு. ஒரு அத்தாந்தர ஒரு பாதையில இந்த மாதிரி அந்த காட்சியெல்லாம் பார்க்கறதுக்கு நமக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அந்த காட்சியை பாருங்க, டாடா செம்மையா இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த தூரத்துல தெரியுதுதான் அந்த தண்ணி மாதிரி இருக்கிற இடம் தான் அந்த டேமு. இங்க ஒரு டேம் பேரு சரியாது எங்களுக்கு தெரியல. என்ன இது பார்க்க அவ்வளோ சூப்பரா இருக்குது. நாங்க வர்றப்ப மிஸ் பண்ணிட்டோம், இருந்தாலும் இப்ப பாக்குறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த மாதிரி அந்த காட்சியெல்லாம் பார்க்கறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்க எங்கேயாவது எப்பயாவது போனி அனுபவம் இருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பாருங்க மக்களே, சப்பா நம்ம பஸ்ல தான் போறோமா இல்ல இங்கேயோ ஆகாயத்துல பறந்துட்டு பாக்குறோமா, அந்த அளவுக்கு அப்படி இருக்குது பார்க்கறதுக்கு. சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. பப்பா செம்மையா இருக்குங்க. மறக்காம நீங்களாம் வந்தீங்கன்னா, ஓன் பைக்கில் வந்தீங்கன்னா, மக்களுக்கு சொல்றது, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சொல்றது என்னன்னா, ஓன் பைக்கில் கார்லயோ பைக்லயோ வந்தீங்கன்னா இதெல்லாம் நின்று ரசிச்சு செல்ஃபி எடுத்துட்டு போகலாம், அந்த அளவுக்கு இருக்குது. மறக்காம வாங்க, இந்த இடம்லாம் என்ஜாய் பண்ற அளவுக்கு இருக்குது, சூப்பரா இருக்கு. வாங்க, மறக்காம கீழே இருந்து வரப்பே வண்டி பெட்ரோல் அடிச்சுங்க. ஏன்னா பன்றிமலை போனாதான் பங்கு இருக்குது. அதே மாதிரி ஸ்நாக்ஸ் எடுத்துக்கங்க, தண்ணி வாங்கி கொண்டு போயிருங்க. இதெல்லாம் கொண்டு போயிட்டீங்கன்னா நின்று பார்த்துட்டு போகிறதுக்கு உங்களுக்கு சௌரியமா இருக்கும். தொடர்ந்து அந்த காட்சியை பார்த்துட்டு வாங்க. தூரத்தில் தெரியுது பாருங்க அந்த டேமு. சப்பாப்பாப்பா, அதெல்லாம் காட்சியை பார்க்க கொடுத்து வச்சிருக்கணுங்க. வாங்க தொடர்ந்து பாருங்க.
அதே மாதிரி பாருங்க, காட்டெருமை இருக்கக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு வச்சிருக்காங்க. நீங்க பார்த்தீங்கன்னா அது தெரியும். எப்பயாட்டு காட்டெருமை வந்திருக்கு, போர்டு வச்சிருக்காங்க. ரொம்ப அழகா சூப்பரா வச்சிருக்காங்க போர்டு. மக்கள் இங்க நின்று என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க. அந்த காட்சியெல்லாம் பார்க்க நம்ம வந்து பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணுறோமா இல்லை ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறோமா அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஏன்னா அந்த பள்ளத்தை ஒட்டின மாதிரி தான் அந்த ரூட்டு, மலையோட ரூட்டு இருக்குது. ரொம்ப ஆபத்தான ஒரு சாலை கூட. ரொம்ப அழகா சூப்பராக இருக்கு அந்த காட்சியெல்லாம் பார்க்க. பாருங்க ஐயா, டாடா இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு கமெண்ட் பண்ணுறதும் நாங்கள் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக அமையும். அந்த காட்சியெல்லாம் பாருங்க, மேலேருந்து அந்த கீழே அந்த பள்ளத்தை பார்க்க பச்சை பசுமேர்னு என்ன சொல்றது, ஒரு கட்டமாக அந்த காட்சியை பார்க்க அவ்வளோ பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்கு. டேம்லாம் தெரியுது பாருங்க, ஒரு டேம் இருக்கு. அது என்ன டேம்னு பேர் எங்களுக்கு தெரியல. தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அந்த பகுதிக்கு வந்தவங்க புதுசாக யாராவது வந்தீங்கன்னா கூட 2 வீலர் ஓன் பைக்கில் வந்தீங்கன்னா ரொம்ப இன்னும் நிறைய என்ஜாய் பண்ணலாம். வாங்க தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஃப்ரெண்ட்ஸுங்க பார்த்தீங்கன்னா இந்த மலையில் வந்து இங்கேருந்து அந்த கண்காணிப்பு சொல்ல முடியாது, கண்காணிக்கிற அந்த பாதுகாப்பு அறை
உயரத்துலேருந்து இங்கே என்ன வருது விலங்குகள் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய ஃபாரஸ்டோட ஒரு ஆஃபீஸுன்னு நினைக்கிறேன். இப்போ ஒன்றும் பயன்பாட்டில் இருக்கா என்னன்னு தெரில. பார்க்க உயரமாக கட்டடம் இருந்துச்சு. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். அந்த ரூட்லாம் பாருங்கள், மலையை ஒட்டி அந்த பள்ளம் தான் அது ரூட். அதாவது சிங்கிள் ரோடு தான், டபுள் ரோடாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. அந்த சிங்கிள் ரோட்டில் டிரைவர்லாம் எப்படி வாகனம் ஓட்டுறாங்க அப்படின்னு தெரில. எங்களுக்கே திக்கு திக்குன்னு தான் இருந்துச்சு. ஏன்னா ரூட்டு பார்க்க அவ்வளோ பள்ளத்தில் ஒட்டின மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் டிரைவர் நல்லா மேனேஜ் பண்ணி சூப்பராக வண்டி ட்ராவல் பண்ணாங்க. இந்த பகுதியில் ஓட்டுற டிரைவர்னும் நிறைய பேர் நமக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணாங்க. நிறைய பேர்னா இந்த பகுதியில் எல்லாருமே இது மாதிரி தான் நிறையா டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கிறதுனால நிறைய பேர் ட்ராவல்ஸ் வர்றதுனால எல்லாருமே இப்படி தான் சொல்லி கொடுத்துக்கிட்டு போயிட்டு போகிறாங்க. அதுக்காக சொல்கிறேன். பாருங்கள், அந்த பள்ளத்தாக்கு பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு வழியாக பன்றிமலை போயிட்டு ரிட்டர்ன் கீழே இறங்கி வந்துட்டோம். அந்த ஃபாரஸ்டோட செக் போஸ்ட் பகுதிக்கு வந்துட்டோம். நாங்கள் ரிட்டர்ன் திருப்பி தெரியுது பாருங்க, அதுதான் தூரத்தில் தெரியுது ஃபாரஸ்டோட செக் போஸ்ட்டு. நம்ம போகிறப்பையும் காமிச்சிருப்பேன், ரிட்டர்ன் வரப்பையும் அதை காமிச்சிருப்பேன். இது மாதிரி ட்ராவல் சம்மந்தப்பட்ட சேனலுக்கு, அதாவது டூரிஸ்ட் பிளேஸு ட்ராவலு சம்மந்தப்பட்ட சேனலுக்கு நம்ம மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த பயணம். இந்த பயணம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வந்த நம்ம ரூட்டு, அந்த மலைகள் பாருங்கள், இங்கேருந்து பார்க்கவும் அவ்வளோ காட்சி சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம திண்டுக்கல் பகுதி வந்துட்டோம். என்ன சொல்கிறது, அந்த அளவுக்கு இருக்குது பாரு ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது.
ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக நம்ம திருப்பி திண்டுக்கல் காமராஜர் பேருந்து வந்துட்டோம். வீடியோ நல்லா இருந்திருப்போம், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.